இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மனதில் ஏதோ ஒன்று அழுத்துவது போன்று இருக்கிறதா? அல்லது காரணம் தெரியாமல் கவலைப்படுகிறீர்களா? இரவில் தூங்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கானதுதான், தவறாமல் பார்க்கவும். ஏன் இது போன்று உங்களுக்கு மட்டும் நடைபெறுகிறது, மற்றவர்களுக்கு நடைபெறவில்லை? காரணம், நீங்கள் ஆங்ஸைட்டி என்ற பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறீர்கள். பயப்படாதீர்கள், அதை சரியான முறையில் தீர்வு கண்டுவிடலாம். இந்த வீடியோவில் முடிவில் அதற்கான தீர்வு உங்கள் கையில் கிடைக்கும். நம் வீடியோவை தொடரலாம். ஒரு மனிதன் இரவு 2 மணி வரை உறக்கம் வராமல் தடுக்கை அறையில் உருண்டு புரண்டு படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தூக்கம் வரவில்லை, மனது படபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நமக்கு எது பிரச்சனை நடக்கப் போகிறது? நம்மால் அதை சமாளிக்க முடியாது. நம் குடும்பம் நடிச்சதுக்கு வரக்கூடியது, நாம் இறக்கப் போகிறோம். இதனால் நம் குழந்தை, மனைவி ஆகியோர் அனாதைகளாகப் போகிறார்கள். இதற்கு காரணம், எனக்கு இப்பொழுது இதய நோய் ஏற்படப் போகிறது, அல்லது நாளைக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் இறக்கப் போகிறேன் என்று பலவாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எதுவும் அவருக்கு நடக்கப் போவதில்லை. இதற்கு காரணம் அவர் அடைந்திருக்கும் மனப்பதற்றம். அதாவது ஆங்ஸைட்டி என்ற பிரச்சனையில் சிக்கிக் கொண்டுள்ளார். அதை எவ்வாறு தீர்க்க வேண்டும்? அதற்கு மருத்துவர்கள் உதவி தேவையா? தேவையில்லை. நம் மனதில் தோன்றிய எண்ணத்தை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒழிய மருத்துவரின் உதவியோ மருந்துகளோ பிரச்சனையை ஒருபோதும் தீர்க்காது. மேலும் மற்றொரு மனிதருக்கு நாளைக்கு என்ன ஆகும், நான் தோல்வி அடைந்தால் என்ன ஆகும், இப்படி கேள்விகள் கேள்விகள் கேள்விகள், பல்வேறு கேள்விகள் கேட்டு தொலைத்துக் கொண்டிருக்கும் அவருடைய தூக்கத்தை. இந்த கதையில் உங்களை பார்க்கிறீர்களா? வாட் இஸ் ஆங்ஸைட்டி? இதயம் வேகமாக துடிக்கும், கைகள் வியர்க்கும், சின்ன விஷயத்துக்கும் பயம் வரும். ஆங்ஸைட்டி என்பது ஒரு சாதாரண உணர்ச்சி தானே ஒழிய அது ஒரு நோய் அல்ல. மூளையில் ஏற்படும் அதிர்வுகளால் உண்டாகக்கூடிய அதீத நம்பிக்கை, அவ்வளவுதான். அதை நாம் எளிதாக இந்த பிரச்சனை தோன்றிய உடன் கண்டுபிடித்து நம்மள சரி செய்து கொள்ள முடியும். அதை கட்டுப்படுத்தவும் முடியும். ஆனா அது அதிகமானால் அது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்குள்ள கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு புது ஐடியா உங்களுக்கு தோன்றும். அதாவது, வங்கியில் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதில் 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மனை வாங்கி அதை வீடு கட்டி 35 லட்சம் ரூபாய்க்கு விற்க உங்களுடன் திட்டம் இருக்கும். இதன் மூலம் உங்களுடைய 20 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கப்பட்டு மேலும் 15 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருப்பாக இருக்கும். மிகப்பெரிய திட்டமாக இது இருக்கும். இதனால் நீங்கள் கடனில் இருந்து விடுபட முயற்சிக்கலாம் என்ற ஐடியா உங்கள் மனதில் தோன்றும். ஆனால் இந்த ஆங்ஸைட்டி உங்களை பல்வேறு விதமாக குழப்பிவிடும். அதாவது, வீடு 35 லட்சம் ரூபாய்க்கு விற்கவில்லை என்றால் நீ மீண்டும் 35 லட்சம் ரூபாய் கடனுக்கு ஆளாகி விடுவாய். உன் கடன் சுமை அதிகரிக்கும். இதனால் உன் கடன் சுமை அதிகரித்து விட்டது என மன அழுத்தம் அதிகமாகி நீ இறந்து விடுவாய். அதனால் உன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துவிடும். உன் பெண் குழந்தையின் திருமணம் நின்றுவிடும். உன் பையனுடைய படிப்பு நின்றுவிடும். உன் குடும்பம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுவிடும் என பலவாறு உன்னை குழப்பி அந்த செயலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி அது உன்னை காப்பாற்றியது போல் ஒரு வேஷத்தை உண்டாக்கி உன்னை மேலும் கடனாக்க முயற்சி செய்யும். இதுதான் ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி ஏன் வருகிறது தெரியுமா? 1. ஃபியூச்சர் ஃபியர், நாளை என்ன ஆகும் என்ற பயம். எக்ஸாம்பிள், அர்வுக்கு போகிறீர்கள், மனசு வர்ஸ்ட் கேஸ் தான் நினைக்கும். 2. ஓவர் திங்கிங், ஒரு விஷயத்தை 100 முறை யோசிப்பது. ரிப்பீட். நீங்க யோசிக்கிறீங்களா அல்லது உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்துகிறதா? 3. பாஸ்ட், கடந்த கால தோல்விகள். இமோஷனல் லைன், நீங்கள் மறக்க முயற்சிக்கிறீர்கள், ஆனா அது உங்களை விடுவதில்லை. சரி, இதை எப்படி கத்துக் கொடுத்தது? இப்போ ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் பார்க்கலாம். 1. மூச்சு பயிற்சி. 4 வினாடி மூச்சை உள்ளிழுக்கவும் 4 வினாடி வெளியே விடவும். ரிப்பீட் 2 டைம்ஸ் ஆட். இது உங்கள் பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும், எல்லாம் சேஃப் என்று. டெக்னிக் 2. இப்போ இன்னொரு சிம்பிள் டெக்னிக். 5 4 3 2 1 எக்ஸ்பிளைன் ஸ்லோ. 5 விஷயங்களை பாருங்கள், 4 விஷயங்களை தொடுங்கள், 3 பொருள்களை நகர்ந்து பாருங்கள், 2 வார்த்தைகளை எழுதுங்கள், 1 பொருளை ரசித்து சுவைத்து பாருங்கள். இது உங்கள் மைண்டை பிரசன்ட்க்கு கொண்டு வரும். ஆங்ஸைட்டியை நீக்க வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கை முறை மாற வேண்டும். தினமும் நடைப்பயிற்சி, சரியான தூக்கம், மொபைல் யூசேஜ் குறைக்கவும். நீங்க இரவு தூங்கும் முன் போன் யூஸ் பண்ணுகிறீர்களா? மொபைல் போனை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்திக் கொள்ளவும். அதாவது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டுமே பார்க்க வேண்டும். மேலும் அதில் உள்ள பயனுள்ள வீடியோக்களை மட்டும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் மொபைலில் தேவையில்லாத விஷயங்கள், அதாவது நமது மனதை குழப்பக்கூடிய விஷயங்கள், நோய்கள் பற்றிய விஷயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட விஷயங்கள், தாழ்வு மனப்பான்மை கொண்ட வீடியோக்கள், தற்கொலை செய்யும் வீடியோக்கள், வன்முறை வீடியோக்கள் போன்ற தேவையில்லாத வீடியோக்கள் தான் இன்றைக்கு பதிவாகின்றன.
அதை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இறுதியாக உறங்க செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக மொபைல் போனை ஆஃப் செய்துவிட்டு உறங்க செல்ல வேண்டும். உறங்க செல்வதற்கு முன்னாடி 5 நிமிடம் தியானம் செய்துவிட்டு உறங்கினால் அடுத்த நாள் சிறப்பாக அமையும். இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எண்ணங்களை நீங்கள்தான் கட்டுப்படுத்த வேண்டும். எண்ணங்கள் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. ஆங்ஸைட்டி உங்களை கட்டுப்படுத்த வேண்டாம். நீங்கள்தான் அதை கட்டுப்படுத்தணும். ஒரு நாள் ஒரு சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.